ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் கிரேவி செய்ய ஒரு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து வறுத்துக்கிறேங்க. அதில் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணுங்க. அதே சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 கிலோ கோவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த பக்குவம் வந்தால் போதுங்க. இதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டை, ஒரு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சேர்த்து வதக்கிக்கணுங்க. இதிலையே நம்ம கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி அதில் சேர்த்துக்கணுங்க. இதுக்கு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் நாட்டு தக்காளி 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் இதில் கலந்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கறி குழம்புக்காக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. உங்கள்கிட்ட எந்த கறி குழம்புக்காக யூஸ் பண்ணுற மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேயே அப்படியே நல்லா வதக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கோவக்காயை எடுத்து இதில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. நான் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடலைப்பருப்பு எல்லையும் தண்ணியாக அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா அதை ட்ரை பவுடர் மாதிரி செஞ்சு அதை ட்ரை ரோஸ்ட் மாதிரியும் செய்யலாங்க. சுவையான கோவக்காய் கிரேவி ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.